कृष्णा। हरे कृष्ण माता जी। हरे कृष्णा माता जी। हरे हरि कृष्णा। बोल। हरे कृष्ण हरे प्लीज कृष्णा माता माता जी। जी। நம்ம हरे कृष्ण இன்னைக்கு माता जी। ஹரே கிருஷ்ண மாதா நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் கீர்த்தனோட. ஹரி போல். இப்படி போ. ஜய ராத மாதவா ஜய குஞ்ச பிஹாரி ஜய ராத மாதவா ஜய குஞ்ச பிஹாரி जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गोपी जन वल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदनन्दन प्रज जनरञ्जन यशोदनन्दन प्रज जनरञ्जन यमुनदीरा वनचारि यमुनदीरा वनचारि जय राधा माधवा जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम காபி குடிச்சனால சாப்பிடல. राम राम हरे हरे जय राधा दामोदर राधे जय राधा पार्थ सारी राधे जय राधा माधव राधे जय गौर हरि बोल निताय गौर हरि बोल। जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव। अनंत कोटि वैष्णव की जय, प्रभुपाद की जय, गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे। हरि 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 बोल। हरि। हरे हरे कृष्णा कृष्ण माता जी। माता जी। हरे हरि कृष्णा बोल। माता हरे जी। कृष्णा माता जी। लव हरे कृष्णा। हरे कृष्ण माता हरे जी। कृष्ण माता जी। हरे कृष्णा प्रभु जी। हरि बोल। हरे कृष्ण माता जी। हरे कृष्ण माता जी। हरे हरे कृष्ण कृष्णा। माताजी எல்லாருக்கும் हरे कृष्णा हरे हरे कृष्ण। कृष्णा। हरे कृष्णा श्लोकम தெரியுதா? தெரியுது மாதாஜி. தெரியுது மாதாஜி. ஓகே பிரபு. ஓகே பிரபு. ஸோ இன்னைக்கு வந்துட்டு பகவத்கீதா கர்மயோகம் 3வது அத்தியாயம் 36வது ஸ்லோகம். மல்லீஸ்வரி மாதாஜி, சாந்தி மாதாஜி நம்ம ரிப்பீட் பண்ணலாமா? சரிங்க மாता जी। ஓகே हरे மாதாஜி. कृष्णा माता जी। पन्ना हरे माता कृष्णा. जी, थैंक यू माता जी। हरे ஓகே कृष्णा। மாதாஜி. पदं 36 अर्जुन उवाच अर्जुन उवाच अर्जुन अथ केन अदकेन प्रयुक्तोऽयम् प्रयुक्तोऽयम्
अथ केन प्रयुक्तोऽयम् अथ केन प्रवृद्धोऽयम् अथ केन प्रयुक्तोऽयम् अथ तेन प्रयुक्तोऽयम् पापं चरति पूरुषः पापं चरति पुरुषः पापं चरति पूरुषः पापं चरति पुरुषः पापं चरति पूरुषः पापं चरति पुरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय हरिचरण अपि वर्ष्णेय अनिच्छन्नपि वार्ष्णेय चरण अपि वर्षणेय अनिच्छन्नपि वार्ष्णेय अपि वर्षणेय बलादिव नियोजितः फलादिव नियोजितः बलादिव नियोजितः फलादिव नियोजितः बलादिव नियोजितः फलादिव नियोजितः अर्जुन उवाच अर्जुन अथ केन प्रयुक्तोऽयम् प्रभुयोऽयम् पापं चरति पूरुषः पापचारि पुरुषः अनिच्छन्नपि वार्ष्णेय अनिच्छन्न अभिवर्षेयम् बलादिव नियोजितः फलादिव नियोजितः हरि बोल हरे कृष्णा हरे हरे कृष्ण மல்லீஸ்வரி மாதாஜி வாசிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி வாசிக்கிறேன் மாதாஜி. பதம் 36 அர்ஜுன வாசா அதகேன பிரயுக்தோஹம் பாபம் சரதி பூருஷः அலிச்சன்ய அபிவாஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஈஸ்வரி பாணி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அதன் 36 அர்ஜுன உவாச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்ன அபிவார்ஷ்ணேய பலாஜீவ நியோஜிதக. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி எல்லாருக்கும். யார ஹானஸ்டா தைரியமான ஆளு யாரு அப்படின்னு நான் கண்டுபிடிக்க போறேன். எனக்கு இந்த விஷயம் தெரியும், தப்புன்னு தெரியும், இருந்தாலும் நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க செஞ்ச ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியும் தப்புன்னு, இருந்தாலும் நான் செஞ்சேன் முன்னாடி, இல்ல இப்போ கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, எதுனாலும் ஓகே. போன் பேசுறது தான், போன் பாக்குறது. ஹரே கிருஷ்ணா. அவ்வளவு பெரிய தப்பு இல்ல மாதாஜி. இட்ஸ் நாட் a very gross sinful. போன்ல என்ன பாக்குறீங்கன்றது தான் தப்பு. ஹரே கிருஷ்ணா பிரபு. யா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. எனக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும், இருந்தாலும் நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டுட்டே தான் இருக்கேன். யாரா அந்த குழந்தை? வர்ஷா மாதாஜி. வர்ஷா பிரபு. வர்ஷா. ஓ சோ நைஸ்ரா, சோ நைஸ்ரா. சோ ஹாப்பி ஐ எம் சீயிங் யூ. ரொம்ப சந்தோஷம் வர்ஷா ஃபார் ஷேரிங் திஸ் நைஸ் ட்ரூத். யா சொல்லுங்க. சோம்பேறித்தனமா இருக்க கூடாதுன்னு தெரியும் பிரபு, ஆனா ஒன்னா நம்பர் சோம்பேறியா இருக்கீங்க. இது யாரு? லக்ஷ்மி பேசுறேன்.
லக்ஷ்மி மாதாஜி. ஓகே ஃபைன். வேற எல்லாம் ஹரியர் ஊர்ல எப்படி ஹரே கிருஷ்ணா. இல்ல பிரபு. ஹர்ஷா பேபி சித்தி நான் நல்லா இருக்கேன். பேபி சித்தி எல்லாரும் சௌக்கியமா இருக்கும். ப்ராப்ளம் பட் வயசாகி முடியல என்னால ஆ, அவ்வளவுதான். சரி ஹரே சரி. கிருஷ்ணா பிரபு. காலையில காலையில சொல்லுங்க. எழுந்துக்கணும்னு தெரியுது பிரபு. ஆனா கூட என்னால எழுந்துக்க முடியல. தெரிஞ்சிருந்து காலைல எழுந்துக்கவே முடியாத இருக்கேன் பிரபு. அது எனக்கு மனசு கஷ்டமா ஓகே இருக்கு. தேங்க்யூ வெற்றிச்செல்வி மாதாஜி. கஷ்டமா இருக்கு. ஓகே ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வாக்கிங் போக சொல்லுவாங்க நீங்க. வாக்கிங் காலையில எந்திரிச்சு ஆ வாக்கிங் போங்க, உங்களுக்கு சுகர் குறையும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஆனா இருப்பாங்க. பண்றது இல்ல. என்னால அது முடியல. அது திரும்பவும் சரி சோம்பேறித்தனமா தூங்கத்தான் செய்யறேன் பிரபு. சரி ஓகே. சுப்பிரமணி நீங்க என்ன சொல்ல போறீங்க பிரபு? பிரபு, நான் வெங்காயம் உள்ளி ஓட்டாம சாப்பிடணும்னு நினைக்கிறேன், முடியல. அது சூழ்நிலை ஒத்து வர மாட்டேங்குது. ஆனா மனசுல திருப்தி சூழ்நிலைன்றது வேற, சூழ்நிலை வேற. சரி, நீங்க வெங்காயம் சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு வெங்காயம் வச்சு போய் சாப்பிட்டாதான் தப்பு. இல்ல அங்க போய் சாப்பிடுறேன். வீட்டுல இருக்கும்போது வீட்டுல சமைக்கிறதுல இதுல சாப்பிட்டு அது தான் அது வேண்டியது. பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை இல்ல. தெரிஞ்சிருந்து எஸ் செய்யறது தர்ணிதா கை தூக்கிட்டே இருக்க, சொல்லுங்க. ஒரு தடவை சாப்பிடும் போதே ஞாபகம் வருது தப்பு பண்றோம்னு. சரி வீட்ல வந்துட்டு எஸ் சார். லேட் ஆனதுக்கு அப்புறம் வெளியில போக கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் நானா இருந்தா போக மாட்டேன். பட் தங்கச்சி எல்லாம் கூப்பிடும் போது பரவாயில்ல, அம்மா தூங்கியாச்சு அப்படின்னா கூட சும்மா வீட்ல இருந்து மொட்டை மாடி வரைக்கும் இல்ல பக்கத்துல போய் சிப்ஸ் வாங்கிட்டு வர்றதுக்கு அப்பப்போ அவளோட ராத்திரி வெளியில போவோம் பிரபு. தப்புன்னு தெரிஞ்சும் ஓகே ஃபைன் ஃபைன். சம்டைம்ஸ். பிரபு ஓகே சிவதான பிரபு ஏதோ சொல்லணும், நீங்க சொல்லுங்க. இல்ல, சிவதான பிரபு. ஒரு விளம்பரம் தக்கலையில நடந்த விஷயம். 4000 ரூபாய் கட்டினா சரி டிவி செல், 3000 ரூபாய் கட்டினா பீரோ அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம். அவ எல்லாரும் கொண்டு பணம் சரி கட்டினாங்க. எனக்கு தெரியும் 4000 தந்து எக்ஸல் தரமாட்டான்னு தெரியும். தெரிஞ்சு ம். ஒரு ஒரு பேராசையனுடைய நிமித்தமாட்டு ஒரு 4000 ரூபாய் கொண்டு கட்டினேன். கட்டின 3ஆவது நாள் அவன் கம்பெனியை மூடிட்டு போய், இது தெரிஞ்சும் அந்த பணம் தெரிஞ்சது. 4000 ரூபாய் எக்ஸல் ஓகே கிடைக்கல. அது எனக்கு வெரி ஒரு குட் இந்த மாதிரி வெரி குட் ஹரே கிருஷ்ணா பிரபு. நைஸ். எஸ் அத்தலை மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. அடியே நமஸ்காரம் பிரபு. கிருஷ்ணா சொல்லுங்க. அதாவது நல்லா இருக்கும்போது கோவப்படக்கூடாதுன்னு தோணும். பட் அந்த சிச்சுவேஷன்ல அது வராது. ஓகே அது தேங்க்யூ. அது நான் ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் நினைப்பேன். அடுத்த வாட்டி ஓகே ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். கோவப்படக்கூடாதுன்னு மனசு சொல்லும். அதையும் மீறி 4 வார்த்தை வெளியில வந்துரும். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. கோகிலா பிரபு மாதாஜி கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி பிரபு. எஸ் கோகிலா மாதாஜிக்கு அப்புறம் வெங்கட் பிரபு சொல்லுங்க. ஹரே பிரபு கிருஷ்ணா. வெளிய போகும்போது மால் அந்த மாதிரி ஷாப்பிங் பிளேஸ் போகும்போது செலவு பண்ணக்கூடாது, அன்வான்ட் திங்ஸ் வாங்கக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருக்கும். பட் ஆனா அளவுக்கு மீறி செலவு பண்ணிட்டு வர்றது, அது வாங்கி சரி கொடுக்கலன்னா சண்டை போடுறது, இந்த மாதிரி கேரக்டர் தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒத்துக்கிறேன் பிரபு. ஓகே சரி வெங்கட் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் பிரணாம் பிரபு. வெரி குட். சாண்டிங் போகும்போது மொபைல் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த நேரத்துக்கு ஆ ஏதாவது ஒரு மொபைல் வந்ததுன்னா பார்க்க வேண்டியது வருது பிரபு. சரி ஓகே ஹரே கிருஷ்ண தேங்க்யூ வெரி பிரபு. மச். பிரபு சொல்லுங்க ஹரே லாஸ்ட். யா நான் செய்யறது எல்லாம் சரின்னு நான் நினைக்கிறேன் பிரபு. அது மத்தவங்களை கேட்டாதான் தெரியும் சரியா இல்லையான்னு. எப்பவுமே நான் செய்யறது கரெக்டுன்னே நினைச்சிட்டு இருப்பேன் பிரபு. அந்த மத்தவங்க யாருன்னு தெரியல. அந்த மத்தவங்க ஒரு திருடனா இருந்தா ஓகேன்னு சொல்லுவான். வீட்டுல ஓகே இருக்கிறவங்க மல்லேஸ்வரி மாதாஜி வீடியோ ஆன் பண்ணிருக்கீங்க. ஹரே ஹரே கிருஷ்ண கிருஷ்ண சரி பிரபு. ஓகே. பிரபு ஹரே கிருஷ்ண பிரபு. மல்லீஸ்வரி மாதா பேசுறேன் பிரபு. யா யூடியூப் ஓகே பார்க்க கூடாதுன்னு சொல்லுங்க. நினைக்கிறேன் பிரபு. ஆனா ஆ அத வந்து டிவி எதுவுமே நான் என் அவாய்ட் பண்ண வீட்டுல இல்ல முடியுங்க. பாக்குறது இல்ல. இருந்தாலும் அந்த வீடியோ மட்டும் சரி பாக்குறோம் பிரபு எப்பாச்சும். சரிங்க. அதுதான் தப்பு பண்றேன் ஓகே பிரபு. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணா ஹரே பிரபு. கிருஷ்ணா ஓகே இன்னைக்கு நம்ம ஸ்லோகத்துக்கு போலாம். இல்ல இல்ல போதும் போதும் கேக்குதா பாப்பா போதும். பேசுவா? நம்ம கிளாஸ் இதுல முடிஞ்சிரும். நான் வந்து அப்படியா சரி சொல்லுங்க. சொல்லு பாப்பா. டிவி பார்க்க கூடாதுன்னு நினைப்பேன் பிரபு. ஆனாலும் டிவி பார்த்துங்க இருந்தனால சாண்டிங்கும் போட முடியாது ஒழுங்கா. அதான் சரி அப்ப என்ன பண்ணுங்க, சின்சான் யாரெல்லாம் தான் இந்த ரொம்ப மாதிரி முக்கியம். நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல நானு. ஓகே நிறைய பேருக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன். பட் எல்லாருக்குமே இருக்கு இத மாதிரி ஒண்ணு கிடையாது 9 இருக்கு இல்ல.
நம்ம கிட்ட நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு நாளைக்கு முக்கியமா இந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணுவோம். கிருஷ்ணர் இதை பத்தி சொல்றாரு. அர்ஜுனர் நம்மளுக்காக இந்த கேள்வியை வந்து கேட்கிறாரு. அதுதான் இன்னையோட ஸ்லோகம். ஓகே, அர்ஜுன உவாச்ச, அர்ஜுனன் கூறினான், அத்தகேன பிரயுக்தோயம், அதாவது பிரயுக்த, அதாவது ஒரு ஒரு உந்துதல். ஒருத்தன் வேண்டான்னா கூட யாரோ பிடிச்சு தள்ளுற மாதிரி பாப்பம் சரத்தி புருஷக, பாப்பத்தை வந்து செய்யறதுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு உந்துதல் வருது, ஒரு புஷ் கிடைக்கிறது எனக்கு. அனிச்சம் அப்படி வார்ஷ்ணேய, அதாவது நான் விரும்பல, ஆனா அது அனிச்சையா நடக்குது. நம்ம தமிழ்ல கூட அந்த அனிச்சைன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம், பாத்திருக்கீங்களா? அது தானா நடக்குது, அது தானா ஓடுது. அத மாதிரி நான் பாப்பம் வந்து செய்யக்கூடாதுன்னு நினைச்சா கூட அது தானா வந்துருது. பலத் இவ நியோஜிதக, அப்படியே ஏதோ ஒண்ணு ஃபோர்ஸ், ஏதோ பயங்கரமா ஒரு காற்று வந்து நம்மள கீழே தள்ளி போடுற மாதிரி ஒரு ஒரு பவர், ஒரு சூப்பர் பவர் வந்து நம்மளை தள்ளி இந்த பாவத்தை வந்து செய்யறது. இப்போ உதாரணத்துக்கு சந்திரசேகர் பிரபு இருக்காரு. சந்திரசேகர் பிரபு பையன்கிட்ட வந்து சொல்றாரு, டேய் கடையில அது போய் வாங்கிடுறா, அந்த டெய்லர்ல துணியை வாங்கி வச்சிடறா, தீபாவளி வருது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்றாரு. சம்திங் லைக் திஸ். ஓகே, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு இவர் எங்கேயோ வெளில போயிட்டு வர்றாரு. பையன் கிட்ட கேக்குறாரு, டே அது வாங்கிட்டியா அப்படின்ட்டு. இல்லைன்னு சொன்னா இப்ப தூக்கி போட்டு சாத்துவாரு தலைவர். என்ன சொல்றது, அப்பா போன 2 மணி நேரம் கழிச்சு வர சொன்னா, நான் இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன்னு. அப்படி ஸ்பான்டேனியஸா வந்துடும் அது. அடுத்த செகண்ட் நம்ம யோசிச்சு எல்லாம் வைக்கல. கரெக்டா இல்லையா? அப்படி ஸ்பான்டேனியஸா 2 மணி நேரம் கழிச்சு, நீ ரெடி ஆகலையா துணி, 2 மணி நேரம் கழிச்சு வர சொன்னா, இப்ப போனா சரியா இருக்கும்பா, நான் போயிட்டு வரேன்ட்டு இப்ப போய் உடனே வாங்கி வச்சிருவான். இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்கோம். ஆமா, பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல என்ன பாபம் நம்ம பண்ணிருக்கோம், என்ன ராங் பண்ணிருக்கோம்னா பொய் சொல்லியிருக்கோம் இல்லையா? இந்த பொய்ன்றது நம்ம அத்தனை பேருக்குமே வரும். ஒரு போலீஸ்காரன் பிடிச்சிருவான் ஹெல்மெட் இல்லன்ட்டு, உடனே ஐயோ சார் இப்பதான் சார் வெளில வந்தேன் சார், அர்ஜென்டா போகணும் சார் ஹாஸ்பிட்டல் சார், ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு நம்ம ஏமாத்தா பார்ப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்ம நினைச்சு பிளான் பண்ணிலாம் பண்ணல, ஆனா டக்குன்னு ஒரு பாவத்தை வந்து நம்ம வந்து பண்றோம். இதை வந்து அர்ஜுனர் வந்து கேட்கிறாரு. இந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இந்த பாவம் எதனால நம்ம வந்து பண்றோம், ஏன்னா அறியாமலே நான் பண்ணிடுறேன் அந்த பாவத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஸோ இதோட பிலாசபி, இதோட தத்துவம் ஏன் இப்படி நடக்கிறது அப்படின்றத ஒரு 5 பார்ட்டா நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ஆத்மா. நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. இந்த ஆத்மா ஆன்மீக லோகத்துல இப்பவும் எப்பவுமே அது பியூர். நம்ம பால் எப்படி இருக்கு வெள்ளை வெள்ளையர்னு, அதே மாதிரி இந்த ஆத்மா ரொம்ப ரொம்ப பியூர். இந்த ஆத்மாக்கு ஆக்டிவான ஒரு விஷயம். இப்ப இந்த என் கையில ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளை காட்ட வேண்டாம், என்கிட்ட என்ன பொருள் இருக்கு, இந்த பொருள் இருக்கு. ஓகே, இந்த பொருள்ல இதை நான் என்ன வச்சாலும் இது அப்படியே தான் இருக்கும். கரெக்டா? இது வச்ச மேனிக்கு இது இங்க வச்சேன்னா இது இங்கே தான் கிடக்கும். 1 நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் ஆனாலும் இங்கதான் கிடக்கும். இப்போ ராஜவல்லி மாத்தியாஜ பிடிச்சி ஒரு இடத்துல உட்கார வச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் உட்கார முடியுமா ராஜவல்லிக்கு? உடனே எந்திரிச்சு அப்பதான் அங்க போகணுமா, ரோட்ல என்ன நடக்குது, யார் அங்க வந்தா, இவன் என்ன பண்றான், எல்லாம் பார்த்தாகணும் ராஜவல்லிமா, இல்லைன்னா மண்டையை வெடிச்சு போயிடும் இல்லையா? சோ நம்ம உடம்புல ஆத்மா இருந்தா நம்ம வந்து நடக்கிறோம், பேசுறோம், நம்ம ஹார்ட் பக்கு 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 பக்குன்னு அடிக்குது, லங்ஸ் இப்படி புசு 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 புசுன்னு விரிஞ்சு போகுது, கிட்னி வேலை செஞ்சுட்டு இருக்கு, மூளை வேலை செஞ்சுட்டு இருக்கு, கண்ணு பாக்குது, மூக்கு நுகருது. என்னடி டீச்சா ஒரு மனம் வருது, பாருடி அடுப்ப பாருடி அப்படின்னுவாங்க ராஜவல்லி மாதாஜி. கரெக்டா? அந்த ஆத்மான்னு ஒண்ணு அந்த உடம்புல இருக்கும்போது எல்லா விஷயமும் இயங்கிக்கிட்டே இருக்குது இல்லையா? சோ ஆத்மா இஸ் டைனமிக். இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆத்மா மிகவும் ஆக்டிவான ஒரு விஷயம், சுறுசுறுன்னு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயம் சுறுசுறுன்னு இருக்கணும்னா ஒண்ணும் இல்ல. இப்போ என்ன சொல்றது, யாரு நம்ம இந்த மாதாஜி தானே சொன்னாங்க, சந்திரவல்லி மாதாஜியா இல்லையா, ஒரு மாதாஜி சொன்னாங்க, வெற்றிச்செல்வி மாதாஜியா யாரோ சொன்னாங்க, இத மாதிரி எனக்கு ஷாப்பிங் பண்ணா கண்டதையும் வாங்குறேன் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லையா?
இப்போ அந்த மாதாஜியை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அங்க வா இங்க வா அப்படின்னு எங்கேயாவது கூப்பிடும் போது, அட நான் வரலங்க, காலையில இருந்து ஒரே வேலை, ஒரு ஆள் எனக்கு ஹெல்ப் பண்றது இல்ல, இன்னைக்கு நான் அதை பண்ணேன் இதை பண்ண மாவாட்டினேன், அதை பண்ணேன் இதை பண்ணேன், நீங்க போயிட்டு வாங்க என்னால முடியாது அப்படின்றாங்க. இன்ஆக்டிவா இருக்க ட்ரை பண்றாங்க. இப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க, எடே புதுசா லுலு ஷாப்பிங் மால் திறந்திருக்கு, போலாம் வரியானா உடனே அடுத்த செகண்ட் அந்த மாதாஜி கிளம்பி போயிடுவா. கரெக்டா? அப்போ இப்ப அந்த ஒரு ஆக்டிவிட்டியை எது தூண்டுனது? டிசையர், ஆசை. அப்ப ஆத்மா ஆக்டிவ்னா ஆத்மாக்குள்ள ஆசையும் இருக்கிறது. ஆசையையும் ஆத்மாவையும் பிரிக்க முடியாது. இதுதான் நான் இங்க சொல்ல வரேன். புரியுதுங்களா? ஆத்மா மிகவும் பியூரானது, அது ரொம்ப ஆக்டிவானது. 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், அது ஏன் ஆக்டிவா இருக்குன்னா அதுக்கு வந்து டிசையர் இருக்கு. ஒரு டிசையர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்றது? ஆக்டிவிட்டி வருது. உதாரணத்துக்கு நேத்திக்கோ முந்தா நேத்தோ தருணித்தாக்கு ஒரு டிசையர், நம்ம ஹோட்டல் போய் ஜாஸ்தி சாப்பிட இந்த ஹரிக்கத்தன் திட்டுவான், அதனால நம்ம வீட்டிலே செய்யலாம். உடனே இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணணும் யூடியூப்ல பாக்குறான். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கோபி மஞ்சூரியன் இல்லைன்னா அந்த கோபி 65 எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த ரைத்தா ஸ்பெஷலா இந்த இது அப்படின்னு ஒரு 4 ஐட்டம் பண்ணி, ஏன் பண்ணுனா, ஏன் விலை கெட்டு 2 மணி நேரம் அதை உட்காந்து பண்ணணும்? ஏன்னா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா மாதிரி நம்ம வீட்டுல கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணி நம்ம சாப்பிடணும். ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டா பாப்பம் வரும், ஆனா எனக்கு சாப்பிடணும். அப்ப என்ன பண்றாங்க? அவ ஆக்டிவிட்டி வருது. அப்ப அந்த ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஆக்டிவிட்டி இருக்குது, டிசையர் இருக்குது, ஆசை இருக்கிறது. சோ எப்படி ஆத்மா பியூரோ அது மாதிரி ஆசையும் கெட்டது கிடையாது, நல்லதுதான். ஆனால் இந்த ஆத்மா ஒரு பௌதீகமான விஷயத்தோட தொடர்பு வரும்போது, பால் நல்லதுதாங்க, பால் நல்லதுதான். ஆனா ஒரு புளிய அது வந்து தொடுது, ஒரு எலுமிச்சம்பழத்தை வந்து அது தொற்றுச்சு. அப்ப இந்த பால் இப்ப என்ன ஆயிடுறது? திரிஞ்சு போயிடுறது, கருள் ஆயிடுது இல்லையா? அது வந்து திரிஞ்சு போயிடுறது. ஒரு புளி பட்டாலோ இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழம் போட்டாலோ திரிஞ்சு போயிடுறது. இல்லைன்னா பால் அப்படியே ஒரு கருப்பு டிகாஷன்ல அப்படி சேர்க்கிறீங்க, உடனே அது என்ன ஆகுது? ஒரு காஃபி அப்படி ஒரு கலர் மாறிடுறது இல்லையா? சோ அதே மாதிரி இந்த ஆத்மா, இந்த ஆசை, இது எல்லாமே பியூரான ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பௌதிகத்தோட முக்குணங்களோட சேர்க்கைனால, அதோட சேர்க்கைனால இந்த ஆசை தூய்மையா இருக்கக்கூடிய ஆசை, அதாவது நான் கிருஷ்ணனுக்கு எப்படி சேவை செய்யறது அப்படின்ற இந்த ஆசை முக்குணங்களோட சேர்ந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி என்ஜாய் பண்ணலாம், பகவான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எப்படி செய்யணும்னு இந்த ஆசை எப்படி தெரிந்து போது? 3 குணங்களோட சேர்ந்து பிரகிருதியோட சேர்ந்து நான் எப்படி சாப்பிடலாம், நான் எதை பார்க்கலாம், நான் எதை தொடலாம், நான் எங்க போகலாம் அப்படின்னு மாறி போயிடுறது. இஸ் இட் கிளியர்? 2வது பாயிண்ட் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆத்மா பியூரு, 2வது பாயிண்ட் அது பௌதிகத்தோட சேரும் போது எப்படி பால் எலுமிச்சம்பழத்தோட சேர்ந்தா தெரிஞ்சு போயிடுறதோ, அதே மாதிரி நம்ம ஆத்மாவோட இருந்த ஆசை நான் எப்படி பகவானுக்கு சேவை செய்யணும்ன்றது இப்ப எப்படி மாறி போச்சு, நான் எப்படி என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆசை, அந்த பால் இப்போ தயிரா போயிடுச்சு, திரிஞ்சு போச்சு, அதுதான் காமம். இப்ப அந்த ஆசைக்கு பேர் என்னது? காமம். 3வது பாயிண்ட், இந்த ஆசை எப்படி வேலை செய்யறது, அதோட ஃப்ளோவை வந்து இப்ப பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா இல்ல இனிமேல் வருதான்னு தெரியல. பூமி ரப்போ நலோ வாயு கம்மனோ புத்தி அகங்கார இது பின்ன பிரகிருதி அஷ்டதக அப்படின்னு சொல்லி பகவான் சொல்லுவாரு. ஓகே, அதாவது ஹயரார்கி அதுல இருக்கு. எதுக்கு அப்புறம் எது, எதுக்கு மேல எது, எதுக்கு மேல எது, எதுக்கு மேல எது உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கீழே பூமி, அப்ப நலோ ஃபயரு, வாயு, ஆகாஷா, அதுக்கப்புறம் மனம், அதுக்கப்புறம் புத்தி, அதுக்கும் மேல ஈகோ.
இப்படி இருக்குது. இதுதான் ப்ராப்பரான ஒரு இது. சரிங்களா? சோ இப்ப இந்த ஆத்மா கிட்ட டிசையர், ஆசை இருக்கிறது. இந்த ஆசை எங்க வெளிப்படுது அப்படின்னா மனதுல வந்து வெளிப்படுது. எலக்ட்ரிசிட்டி ஸ்டேஷன்ல இருந்து வருது நம்மளுக்கு. உதாரணத்துக்கு நெய்வேலி பவர் ஸ்டேஷன்ல இருந்து எலக்ட்ரிசிட்டி வருது. ஆனா அது எங்க வெளிப்படுது? சரஸ்வதி மாதாஜி வீட்டுல டியூப்லைட்ல வெளிப்படுது. டாய்ங்கன்னு வெளிச்சமா இருக்குது. மல்லேஸ்வரி மாதாஜி வீட்டுல சொங்கின்னு ஃபேன் சுத்துது. சந்திரசேகர் பிரபு வீட்டுல ஏசி குழு 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 குழுன்னு வருது. அந்த எலக்ட்ரிசிட்டி எங்க வெளிப்படுது? அது வரைக்கும் நீங்க யாராவது பாத்திருக்கீங்களா அந்த எலக்ட்ரிசிட்டிய? பாக்கல. ஃபேன் ஓடவே இல்லை. என்னடா ஆச்சுன்னா, அம்மா கரண்ட் இல்லம்மா. ஒரு அரை மணி நேரம் கரண்ட் வந்துச்சுன்னா பாரு ஃபேன் சுத்துது அப்படின்றோம். அப்ப எப்படி கரண்ட் எங்க வெளிப்படுது? ஃபேன்ல, ஏசில, அந்த மாதிரி லைட்ல வெளிப்படுது. அதே மாதிரி இந்த ஆத்மாவோட இருக்கக்கூடிய ஆசை மனதில் வெளிப்படுகிறது. அங்கதான் தெரியுது நம்மளுக்கு, நம்மளுக்கு இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புத்தி என்ன பண்ணணும்? இந்த ஆசை சரியா தவறா அப்படின்றத பார்க்கணும். அதுதான் அதோட வேலை. ஆசை வெளிப்படுறது இங்க, புத்தி சரியா தவறான்னு பார்க்கணும். புலன்கள் அந்த ஆசையை திருப்திப்படுத்திக்கும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க வந்து பாகுபலி பார்க்கணும். எப்படி பாப்பீங்க? கண்ணு பார்வை இல்லைன்னா அதை பார்க்க முடியுமா? அப்ப கண் பார்வை மூலியமாக, அந்த புலன் மூலியமாக அந்த ஆசையை திருப்திப்படுத்திக்கிறீங்க. நிறைய இடத்துல கேக்குறீங்க, பாகுபலி சூப்பர், பாகுபலி சூப்பர் அப்படின்ட்டு. ஓகே, படத்துக்கு போறோம், நம்ம கண் மூலியமாக அந்த பாகுபலியை பார்த்து நம்மளோட ஆசையை தீர்த்து கொள்கிறோம். சோ இப்ப ஆசை எங்க நிறைவடைகிறது அப்படின்னா புலன்கள் மூலியமாக. ஆனா புலன்கள் மூலியமாக நிறைவடைந்தாலும் அதற்காக யாராவது ஒருத்தர் உதவி பண்ணணும். அதுதான் இந்த கையு, காலு, மூக்கு இதெல்லாம். இவங்க என்ன பண்றாங்க? இப்ப உதாரணத்துக்கு தருணிதாக்கு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி சாப்பிடணும். அப்ப யாரு ஹெல்ப் பண்றா? அவளோட கையு வேலை செய்யறது, காலு நடந்து போகிறது இல்லையா? இவங்க எல்லாம் வேலை செஞ்சு கர்மேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க. இது பேரு ஞானேந்திரியம் வேற, கர்மேந்திரியம் வேற. சோ இந்த கர்மேந்திரியங்கள் வச்சு அவங்க அந்த செயலை செஞ்சு புலன்கள் மூலியமா தீர்த்துக்கிறாங்க. இப்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். ஆத்மாவோட ஒட்டின் இருக்கிறது ஆசை. அந்த ஆசை பௌதிகத்தோட கலக்கும் போது காமமாக மாறுகிறது. அந்த ஆசையோ அந்த காமமோ எங்க வெளிப்படுறதுன்னா மனதில் வெளிப்படுகிறது. எனக்கு ஷாப்பிங் போகணும், எனக்கு சாரி வாங்கணும், எனக்கு அவன் போட்டிருக்க மாதிரியே வாட்ச் வேணும் அப்படின்னு அது பல விஷயங்கள்ல மனதில் தோன்றுகிறது. அதை புத்தி சரியா தவறா என்று பார்க்கிறது. கை கால்கள் போன்றவை உதவி செய்கிறது. இஸ் இட் கிளியர்? எல்லாரும் நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். தேங்க்யூ. பாயிண்ட். இப்ப அர்ஜுனன் கேக்குறான், எனக்கு இது சரியா தவறான்னு தெரியுது. எனக்கு தெரியாம நான் ஒன்னும் தப்பு பண்ணல. சிகரெட் பிடிக்கிறவனுக்கு தெரியலையா என்ன சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு? அது நம்ம உடம்புக்கும் நம்ம சுத்தி இருக்கிறவங்க உடம்புக்கும் கெடுதல் அப்படின்னு தெரியலையா என்ன? இருந்தாலும் அவனால சிகரெட் பிடிக்காம இருக்க முடியல. இன்னைக்கு சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நினைக்கிறான். பக்கத்துல இருந்து மாப்பிள வரியா, நான் டீ கடைக்கு போறேன் அப்படின்றான். டீயை குடிச்சானா அடுத்தது ஒரு டம்மா வாங்கி போடுறான். சோ இப்படி நம்ம நிறைய பாபங்களை தெரிந்துமே செய்யறோமே. இததான் கிருஷ்ணர் கேட்கிறாரு. அது எதனால? எனக்கு அது செய்ய வேண்டாம், அது தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் நான் வந்து செய்யறேன். உதாரணத்துக்கு ஒரு காமெடிக்காக ஒரு கதையை சொல்றேன். இன்னைக்கு நம்ம புராணத்துல இருந்து நான் ஒரு கதையும் சொல்ல போறது இல்ல. கீதா மாதா திட்டுவா, நீ ஏன் இந்த மாதிரி கதை சொல்லவே மாட்டேன்றன்ட்டு. எனக்கு ஊர்கதை பேசுறதுக்கே டைம் சரியா போயிடுது மாதாஜி, அதனால நான் புராணத்துல இருந்து கதை சொல்ல முடியல அப்படின்னு. ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. சொல்லுங்க மாதாஜி. இல்ல பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே ஃபைன். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பையன் அப்படியே ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டா வரான். 2வது பீரியடுக்கு தான் வந்து சேர்றான். ஏன்டா லேட்டு அப்படின்னு கேக்குறான்.
பெட்ல என்னமோ இருக்கு டீச்சர். என்னடா இருக்குது டீச்சர்? நான் 6 மணிக்கு அலாரம் வச்சேன் டீச்சர். சரிடா, ஆனா என்னை ஏதோ தள்ளுது டீச்சர். என் பெட்ல ஏதோ ஒண்ணு இருக்குது டீச்சர். என் கையை எடுத்து அதை அப்படியே அமுக்குது டீச்சர். அதை அமுத்திட்டு என்னை வந்து திருப்பி பெட்ல வந்து என்னை இழுத்து பழுக்க போட்டுருச்சு டீச்சர். நான் ஒண்ணுமே பண்ணல. நான் எந்திரிச்சு கிளாஸுக்கு டைமுக்கு வரணும்னு தான் டீச்சர் நான் அலாரம் எல்லாம் வச்சேன். ஆனா என் பெட் வந்து அப்படியே இழுக்குது டீச்சர் அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா எல்லாரும் சிரிக்கிறாங்க அந்த கிளாஸ்ல. என்னடா அது உன் பெட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ இது எதனால அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல, அதாவது நாளையோட கிளாஸ்ல தான் கிருஷ்ணர் பதில் சொல்ல போறாரு. அதனால நான் இப்ப அதை வந்து ரிவீல் பண்ண மாட்டேன். சரிங்களா? இருந்தாலும் 2 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஒண்ணு, ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து மொபைல் சொன்னாங்க. ஒருத்தன் வந்து நான் காலையில எழும்பணும், அதனால நான் நைட்டு வெள்ளனே படுக்கணும், சீக்கிரமா படுக்கணும் அப்படின்னு அவன் டிசைட் பண்றான். 9 மணிக்கு படுக்கணும்னு. அப்போ மைண்ட் சொல்லுது, டேய் 8 மணிக்கு மேல நீ மொபைலே பார்க்கல, படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி மொபைல அப்படியே எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி ஒரு மெசேஜ் மேட்டரை முடிச்சுட்டு பண்ணண்டா, வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கும்ல, ஏன் நாளைக்கு தள்ளி போடுற? என்ன பண்றான்? மொபைல எடுக்கிறான், வாட்ஸ்அப்பை தான் பார்க்க ஆரம்பிக்கிறான். உடனே இவரு சந்திரசேகர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு, ஓகே. சரஸ்வதி மாதாஜி பையனுக்கு பர்த்டே சொல்லியிருக்காங்க, ஓகே. இவங்க இத மாதிரி ஒரு 10 மெசேஜ ஓகே பண்றான். ஓகே பண்ணனதுக்கு அப்புறம் இந்த ஈரான் வார் என்னாச்சுன்னு தெரியல, போர் முடிஞ்சுதானே தெரியல, என்னாச்சுன்னு தெரியல. ஓகே, நியூஸ பார்க்கலாம். உடனே நியூஸ பார்க்க ஆரம்பிக்கிறான், ஈரான் இது என்ன ஆச்சு அப்படின்ட்டு. அடுத்தது வேர்ல்டு கப் எப்போ நடக்குது, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எந்த இதுல இருக்குது, உடனே அதை போய் பார்க்கறான். அடுத்தது இப்படியே வாட்ஸ்அப்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னொரு மெசேஜ் சொன்னாங்களே, யூடியூப்ல போய், இன்ஸ்டாகிராம்ல போய், ஃபேஸ்புக்ல போய், அவன் கடைசியில படுக்கும்போது 2 மணி. நிறைய நாள் தரணித்தாக்கு எனக்கு மெசேஜ் அனுப்புவா. இங்க உள்ள டைமுக்கு 11:45, 12 மணி, 10:45. நான் யோசிச்சு பார்ப்பேன், அங்க டைம் இப்ப என்ன மணி 1, 1:30. இந்த கழுதை இன்னும் போன்ல இருக்கு. அனுகூலாக தான் திட்டுவேன், பாரு உன் பொண்ணு இன்னும் போன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படியே பாத்தீங்கன்னா 12, 1 மணி ஆயிடுறது. சோ நான் முதல்ல என்ன நினைச்சேன், தூங்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்ன பண்ணிடுது, இப்போ நான் 2 மணி ஆயிடுச்சு. அப்போ என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோலே இல்லாம போயிடுச்சு. என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் கண்ட்ரோலே இல்லாம என்ன மீறி இது வந்து நடக்கிறது அப்படின்றோம். இப்போ அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கிளியரா புரியும். ஒரு குழந்தை ஐஸ்கிரீம் பாக்குது, அம்மா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுன்னு அழுகுது. அம்மா சொல்றா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தை இல்ல வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு அது வந்து ஐஸ்கிரீமை சாப்பிடுறது. சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு சீக்கா போயிடுறது. இந்த ஐஸ்கிரீம் இவங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமோ அதே அளவுக்கு இந்த அப்பா அம்மாவுக்கும் பிடிக்கும். ஏன்னா இந்த ஐஸ்கிரீம்காக சின்ன வயசுல எவ்வளோ சண்டை போட்டிருக்கோம். இன்னைக்கு பணம் இருக்கு, கிலோ கணக்குல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடலாம். ஆனா ஏன் சாப்பிடல? இப்போ இந்த அம்மாக்கும் அப்பாக்கும் 25, 40 வயசு ஆயிடுத்து. இவங்க நிறைய விஷயங்களை பாக்குறாங்க. இவங்களுக்கு ஸ்ட்ராங்கா தெரியுது, அவங்க புத்திக்கு தெரியறது, இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா 3ஆவது நாள் மூக்கு ஒலிக்கிட்டு கிடக்கும், 4ஆவது நாள் ஜுரத்துக்கு நான் லீவ் போட்டுட்டு இருக்கணும். ஆபீஸ்க்கு இப்ப வேலை பிஸியா இருக்கு, என்னால லீவ் போட முடியாது. நான் எனக்கு ஜுரம் வந்தா யாரு ஒரு பையன் புருஷன் வந்து ஒன்னும் சமைக்க மாட்டான். அவனுக்குள்ள சொல்ல, இவன் வரமாட்டான், சரி உடம்பு இல்லைன்னா நம்ம தான் போய் சமைக்கணும். அதனால எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தின்னவும் வேண்டாம், நான் சங்கடமும் பட வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ இந்த பையனுக்கும் இந்த அம்மாக்கும் என்ன டிஃபரன்ஸ்? 2 பேருக்குமே ஆசை இருக்கு. ஆனா இந்த அம்மாக்கு இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா இந்த குழந்தைக்கு அதோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. அதனால அதுக்கு தெரியுது ஜுரம்லாம் வரும், ஊசி போடுவாங்க தெரிஞ்சாலும் இந்த இன்டெலிஜென்ஸ் வீக்கா இருக்கிறதுனால அதால எதிர்த்து சண்டை போட முடியல. அதனால அவன் தோத்து போய் 9 மணிக்கு தூங்கணுன்றவன் 2 மணிக்கு தூங்குறான். ஐஸ்கிரீமை பார்த்தா
அவனால தின்னாம இருக்க முடியல, யூடியூப பார்த்தா பண்ண முடியல, நான்வெஜ்ஜ பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியல, வெங்காயத்தை பார்த்தா சாப்பிடாம இருக்க முடியல. இந்த மாதிரி நம்ம பலவந்தமாக நம்ம பாபங்களை செய்கிறோம். அததான் இங்க அர்ஜுனர் வந்து கேட்டாரு, பாப்பம் சரத்தி புருஷ ஏதோ ஒண்ணு பலவந்தமாக பலத்தீவ நியோஜிதா புடிச்சு தள்ளுற மாதிரி நம்ம நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட சில நேரங்கள்ல நம்ம அனிச்சையாக யதார்த்தமாக அப்படியே யோசிக்கா நம்ம அந்த பாவத்தை வந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த இடத்துல நான் வீக்னஸ் வந்து நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். மேலும் கிருஷ்ணர் என்ன சொல்ல போறாருன்றது சஸ்பென்ஸ். நாளையோட கிளாஸ்ல யார் எடுக்க போறான்னு தெரியல, அனுகுல மாதாஜிக்கு தான் தெரியும். ஸோ அவங்க நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்லுவாங்க. பட் ஒரு ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுமா? புரிஞ்சுது பிரபுஜி. புரிஞ்சுது பிரபு. நீங்க நல்லாவே புரிஞ்சுது பிரபு. எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னது என் மனசை படிச்ச மாதிரியே இருந்துச்சு. கொடுத்தா காலையில 5 மணிக்கு சாண்டிங் பண்ணணும்னு அலாரம்லாம் வச்சிருக்கேன். நான் 9 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு கிருஷ்ண பிரசாத நெய்வேத்தியம் சாப்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டு இருக்கேன். செமிக்கு என்ன படுக்க கூடாது, சாப்பிட்டா கூடாதுன்னு ஒரு 5 நிமிஷம் தான் உட்காந்துட்டு 1.5 மணி நேரம் உட்காந்துருவேன். 10:30 மணிக்கு தான் போனே மாத்துவேன். ஐயோ அதுக்கப்புறம் ஐயோ 5 மணிக்கு ஏந்திரிக்கணுமே, தூங்குவான். அந்த 2 மணி நேரம் வேஸ்ட் பண்றேன். அது நீங்க மனசை படிச்ச மாதிரியே இருக்கு. தேங்க்யூ பிரபு. இந்த பிரச்சனை எல்லாருக்கும் மாத்தணும். மாத்தலாம். நேத்தி நரேஷ் தேங்க்யூ பிரபு. தேங்க்யூ பிரபு. இன்டெலிஜென்ட் வீக் நீங்க கரெக்ட் பிரபு. எனக்கு அதுதான் பிரபு நீங்க சொன்னதே தான் பிரபு. நைட் லேட்டா தூங்குறது, மொபைல் பாக்குறது, அதே மாதிரி ஃபேஸ்புக் பாக்குறது, இப்படியே போய் தான் மணி 2, 1 அப்படி ஆயிடும் பிரபு. கரெக்டா சொன்னீங்க பிரபு. எனக்கு வந்து பகவான் சொன்ன மாதிரி இருக்கு பிரபு. நம்ம எல்லாருக்கும் எனக்கும் தான் பகவான் தான் சொல்றாரு. இது எல்லாமே பகவத்கீதை தான், வேற எதுவும் கிடையாது. பகவான் தான். சரி, இப்போ நம்ம வீட்டு ரேடியோ நேத்துக்கு ஒரு கிளாஸ் எடுத்தேன். ஹரிசங்கர் பிரபு ஒரு ஸ்பெஷல் இன்வைட்டி அதுல சேர்த்துட்டேன். ஸோ அந்த கிளாஸ்ல கூட சொன்னேன் நான், கிருஷ்ணர் வந்து நாரத முனி கிட்ட போய் நேரா பேசுற மாதிரி நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நான் வந்து குரு மூலியமாக உங்ககிட்ட பேசுவேன். இப்ப ஏசுதாஸ் பாட்டு இருக்கு. ஏசுதாஸ் என்ன உங்க வீட்டுல வந்தா பாடுவாரு? இல்ல MS சுப்புலட்சுமி உங்க வீட்டுல காலையில உங்க வீட்டுல வந்து கௌசல்யா சுப்ரஜா ராமா சந்தியா பிரபத்ததே உத்திஷ்ட நரசா சூரா கர்த்தவியம் தெய்வமாஞ்சிதம் அப்படின்னு காலையில MS சுப்புலட்சுமி வந்து உங்க வீட்டுல பாடுவாளா? பாடமாட்டான். அப்ப என்ன பண்றா, நம்ம அவ்வளோக்கெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்றாங்க, ஒரு டேப் ரெக்கார்டு மூலியமாவோ, ஒரு ரேடியோ மூலியமாவோ, ஒரு டிவி மூலியமாவோ அவங்க வந்து நம்மளுக்கு அந்த பாட்டை வந்து பாடுறாங்க இல்லையா? அதே மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவர்கிட்ட அவர் வந்து என்ன சொல்றாரு, நான் குரு மூலியமாக வந்து உன்னோட எல்லா இதுவும் செய்யறேன். அதனால நீ குருவை வந்து நீ என்னை போலவே நீ நினைக்கணும். அப்பதான் உனக்கு வந்து எனக்கு என்ன கொடுக்குறன்றது உனக்கு வந்து கிடைக்கும். சோ நம்ம எல்லா குருவையும் கிருஷ்ணரோட ரெப்ரசன்டேட்டிவா பார்க்க சொல்லி கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. அவங்கள நீ மனுஷனாவே நீ பார்க்காத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்கள வந்து நீ சாதாரணமா மனுஷனாவே நீ பார்க்காத. என்னோட சிக்ஷா குரு பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து என்னோட பரதகரஸ் பிரபு எனக்கு வந்து கிருஷ்ணரோட ஒரு அவதாரம். கிருஷ்ணர் எனக்கிட்ட ஏதாவது சொல்லணும்னா என்னோட சிக்ஷா குரு பரதகரஸ் பிரபு மூலியமா, என்னோட வைகுண்டபதி பிரபு மூலியமாக அவங்க வந்து எனக்கு வந்து சொல்லுவாங்க. சோ அதே மாதிரி நம்ம எந்த லெவலுக்கு இதை ஓகே 1 minute. சரி, ஏதோ வேலை வந்துருச்சு, நான் போயிட்டு வரேன். என்ன தரணிதா மாதாஜி நீங்க பாத்துக்கோங்க, நான் ஒரு வாஞ்சகல்பே பண்ணிட்டு போயிடுறேன். வாஞ்சகல்பே தருப்யாச கிருபா சிந்துப்யேவச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. आनंद गौरी वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, श्रील गुरु महाराज की जय, निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल. கொடுத்த அனுகூல மாதாஜிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஸ்லோகத்தை எனக்கு கொடுத்ததுக்கு. உண்மையிலே இத்தனை வாட்டி படிச்சாலும் இன்னைக்கு ஸ்லோகம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுசா இருந்தது. ஒரு 8-7 வாட்டி படிச்சிருப்பேன், 6-7 வாட்டி படிச்சிருப்பேன். இருந்தாலுமே இன்னைக்கு ஸ்லோகம் வாஸ் அமேசிங் ஃபார் மீ. ஸோ தேங்க்யூ விவிதா மாதாஜி, தேங்க்யூ அனுகூல மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி. கேள்வி பதில் இல்லைன்னா ரீகேப்புக்கு போயிடலாமா? ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ரீகேப் நம்ம தர்மிதா மாதாஜி பிரபு என்ன சொன்னாங்களோ அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்ல போறாங்க. தர்மிதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி தேங்க்யூ நான் மாதாஜி. ஹரே ஆசைப்பட்டு கிருஷ்ணா. கேட்ட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம முதல் பாயிண்ட் என்ன பாக்குறோம் அப்படின்னா, ஆத்மா அது ரொம்ப பியூரானது. அது எப்பவுமே ஏதாவது துருன்னு அதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால அதுக்கு எப்பவுமே அது கூடயே இருக்கிறது ஆசை. அது எதை பார்த்தாலும் அதுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கும். அது நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்ட்ல, அதாவது இந்த பௌதீக லோகத்துல வரும்போது அந்த ஆசை பால் திரிந்து தயிராகிற மாதிரி அது திரிந்து காமமாகுது. அத நம்ம எப்படி அந்த நிறைவேற்றிக்குது அப்படின்னா, அந்த ஆசை காமமா மனசுல அந்த மனசு அத இன்டெலிஜென்ஸ் கிட்ட சொல்லுது. ஸோ இன்டெலிஜென்ஸ் எப்படி பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு புத்தி சொல்லுது. அத நம்மளோட ஞானேந்திரியமான நம்மளோட புலன்கள், நம்மளோட 5 புலன்கள் வச்சு அதுக்கு உதவி செய்யற மாதிரி நம்ம கர்மேந்திரியம், கை கால் மூக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணி நம்மளோட ஆசையை நிறைவேற்றிக்கிறோம். அண்ட் கடைசியா அர்ஜுனர் சம்டைம்ஸ் எனக்கு இது தப்புன்னு தெரிஞ்சும் நம்ம அதை நான் அதை பண்றதுக்கு ஃபோர்ஸ் ஆகப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுக்கு நம்மளுக்கு பிரபு சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம என்ன புரியுது அப்படின்னா, நம்மளோட புத்தி மனசோட பலமா இருக்கும் போது நம்ம அந்த தப்புல இருந்து ஓகே இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளால ஒரு கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா நம்ம மனசு நம்ம புத்தியோட ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம அதுக்கு ஒத்துழைச்சு நம்ம எந்த ஒரு கர்மத்தையும் நம்ம செய்ய தூண்டப்படுறோம் அப்படின்ட்டு. ஹரியோம் தத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு ஹரே கிருஷ்ணா. இங்க தேங்க்யூ இருக்கிற லட்சுமி எல்லா பிரியா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, இங்க இருக்கிற எல்லா டிவோட்டி எப்படி பிளஸ்னா, ஒரு குருவோட கிளாஸை இன்னொரு குரு சொல்லி ரீகா பண்றாங்க. இப்ப 2 தடவை 2 குருஜி எடுத்திருக்காங்க. அப்ப சொன்னார்ல குருன்றது எவ்வளவு முக்கியன்றது. அப்போ ஒரு குரு எடுத்துட்டு போனது இன்னொரு குரு ரீகா பண்றாங்க. அப்ப 2 தடவை நாங்க கேட்டிருக்கோம். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. கோவிந்தா. ஹரே கிருஷ்ணா பிரபு. மாதாஜி நான் ஒரு ரொம்ப doubt. ஆசைப்பட்டு கேட்டேன் அப்படின்னு மாதாஜி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. மாதாஜி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ புத்தி ஒரு சின்ன டவுட், புத்தி சொல்றது கேட்கணுமா இல்ல மனசு சொல்றது கேட்கணுமா மாதாஜி? எது எப்ப டாமினேட்டா இருக்கும், எது சரியா இருக்கும் மாதாஜி? அதாவது மாதாஜி அங்க பகவத்கீதால நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, புத்தி சொல்றதை கேட்கணும். அதாவது புத்தி மனசுக்கு மேல அது இது சரி இது தவறு அப்படின்னு சொல்றத பொறுத்து நம்ம மனசு அதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும். பட் நம்மளுக்கு மனசு ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்கா டாமினேட்டிங்கா இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, புத்தி ஓகே மனசு இது இப்படி ஆசைப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு புத்தி அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. பட் ஆக்சுவலி நம்ம புத்தி சொல்றதை கேட்கும் போதுதான் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பிரபு அந்த ஸ்லோகா கூட கோட் பண்ணாரு. அதாவது அந்த 8 விஷயங்கள் அப்படின்ட்டுன்னு அதுல புத்தி மனசுக்கு மேல வரணும் மாதாஜி. மனசுக்கு மேல அது இருக்கணும். பட் நம்ம வச்சுக்கிறது இல்ல பாதி நேரத்துல. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தர்மிதா மாதாஜி. நைஸ் ரீகேப். தேங்க்யூ மாதாஜி. வெரி குட். இன்னைக்கு நம்ம இப்போ வேற யாருக்காவது டவுட் இருக்குன்னா நம்ம நோட் பண்ணிக்கலாம் பிரபு கிட்ட கேக்குறதுக்கு. மாதாஜி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்போ ஒரு குழந்தை தப்பு பண்ணுது, அது மனசுல விரும்பி பண்ணுது. அப்ப அம்மா போய் என்ன கேக்குறாங்க, அந்த தப்பு பண்ணதை பார்த்தது உனக்கு புத்தி இருக்கான்னு தான் கேக்குறாங்க. கரெக்டுங்களா? அது மனசால அதுக்கு விருப்பப்பட்டு செய்து டியூட்டியை பண்ணுது. அதுக்கு ஆசையை நிறைவேற்றிக்குது. அம்மா எடுத்ததும் நீ ஆசைப்பட்டையா கேட்கல, உனக்கு புத்தி இருக்கா ஏன் இதை பண்ண. சோ புத்தி தான் அங்க உயர்ந்ததா தெரியுது இல்லைங்களா? கரெக்டா? இது சூப்பர் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு திடீர்னு எப்படி. மாதாஜி அதுக்குதான் பிரபு ஐஸ்கிரீம் சொன்னாரு. அதான் கரெக்ட். கரெக்ட். அதுதான் அததான் சொல்ல வந்தேன். இன்னொன்னு கூட மாதாஜி, நம்ம டிவி இப்ப எக்ஸாம் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, அப்ப டிவி பாக்கணும்னா நமக்கு தெரியும் டிவி பார்க்க கூடாதுன்னு. அப்ப நம்ம மனசை மீறி புத்தி வேலை செய்யுது பெரியவங்களா இருக்கிறதால. குழந்தைங்க என்ன பண்ணும், கொஞ்ச நாள் டிவி பாக்குறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீவிங்காக அப்படின்னும். அதுக்கப்ப மனசுதான் வேலை செய்யுது, புத்தி வேலை செய்யல. அது தாண்டி வர்றதுதான் அடுத்த ஸ்டேஜ். அது நம்ம
அப்ப பெரியவங்களா இருக்கும்போது நம்ம மனசை மீறி புத்தி எப்பவுமே புத்தி சொல்றதுதான் கேட்கணும். நான் சம்டைம்ஸ் மனசு புத்திக்கு வந்து சொல்ற அளவுக்கு மனசு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா பரவாயில்ல. அதுதான் தருண மாதாஜி சொல்றாங்க. ஹரி போல் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. லக்ஷ்மி பேசுறேன் மாதாஜி. எனக்கு ஒரே ஒரு டவுட். பிரபு இருந்தா பிறகு எனக்கு இதுக்கு ஆன்சர் மட்டும் பண்ணச்சோம். இப்ப மனசு புத்தி சொல்றாங்களா மாதாஜி? இப்ப மனசால ஒரு விஷயத்த செய்யறோம், அது உடம்பால காயப்படுது. அப்படிங்கும்போது அங்க பாதிக்கப்படுறது ஆத்மா பாதிக்கப்படுதா, மனசு பாதிக்கப்படுதா மாதாஜி? ஓகே மாதாஜி, இந்த क्वेश्चனை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். பிரபு கிட்ட வந்து ஹரே கிருஷ்ணா இருக்கீங்களா பிரபு? நான் இருக்கேன், பட் இட் வில் பி a very big topic. So Vita Mataji note பண்ணிக்கோங்க. Definitely will answer this question. It's a beautiful question. Okay, with the sloka I will tell you later. Thank you. Hare Krishna. Thank you பிரபு. ஹரே கிருஷ்ணா. அப்போ வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருக்கா இல்ல டவுட்ஸ் இருக்கா? ஓகே, நம்ம லக்ஷ்மி மாதாஜி சிம்பிளா வேணா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, இப்போ நாளைக்கு இந்தியா ஐ திங்க் நியூசிலாந்து நினைக்கிறேன், இந்தியா நியூசிலாந்து மேட்ச் நடக்கும் போது, ஃபைனல்ஸ் நடக்கும் போது, வேர்ல்ட் கப். இப்போ இதுல இந்தியா தோத்தா நீங்க வருத்தப்படுவீங்களா? நெஞ்சு வலி வருமா? அழுவீங்களா? ரொம்ப சங்கடமா இருப்பீங்களா? சாப்பிடாம இருப்பீங்களா? லட்சுமி மாதாஜி சொல்லுங்க. இல்ல பிரபு, அது ஃபீல் பண்ணுவோம், லைட்டா ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக அவ்வளவு தூரம்லாம் இது பண்ண மாட்டோம். அவ்வளவுலாம் கிடையாது. ஆனா நிறைய பேரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது, நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, ரொம்ப சோகமாயிடுறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க. அவன் தண்ணி எப்படி அடிப்பான்? ஜெயிச்சா சந்தோஷத்துல அடிப்பான், தோத்தா அவனுக்கு வந்து தோத்து வேண்டாம்னு சொல்லிட்டு சோகத்துல அடிக்க போறான். அது அடுத்த விஷயம். இப்போ 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 உங்க ஒரு குழந்தை இருக்குது, இந்த குழந்தை வந்து இது வந்து வருத்தப்படுமா? ஒரு 2 வயசு குழந்தை இல்ல 5 வயசு குழந்தை இது வந்து வருத்தப்படுமா? பட மாட்டாங்க. அப்ப என்ன வித்தியாசம் நடக்கிறதுன்னா, 2 பேருமே இந்தியாலதான் இருக்காங்க. நீங்க நான் இந்தியன் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கு. அதனால இந்தியா தோக்கும் போது உங்களுக்கு வந்து துன்பம் வருகிறது, இந்தியா ஜெயிச்சா உங்களுக்கு இன்பம் வருகிறது. ஆனா இந்த குழந்தை வந்து இங்கே தான் இந்தியன் அப்படின்றதை உணரல. அது வந்து தான் ஒரு குழந்தை அப்படின்னு தான் நினைக்கிறது. அதனால அதுக்கு இந்தியன்ற ஒரு ஈகோ இல்லை. அதனால தன்னை அடையாளப்படுத்தி காத்ததுனால அது வந்து இன்பமோ துன்பமோ இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பொம்மை இருக்கு, அந்த பொம்மையை வந்து நான் எடுத்துடுறேன். இப்ப அந்த குழந்தை வந்து துன்பப்படுறது. இப்ப நான் ஒரு பொம்மையை வந்து கிஃப்ட் கொடுக்குறேன், உடனே அந்த குழந்தை சந்தோஷமாயிடுறது. ஏன்? அப்ப அந்த குழந்தை நினைக்கிறது நான் குழந்தை, அதனால ஒரு பொம்மையை எடுக்கும் போது அழுகிறதும் கொடுக்கும் போது சந்தோஷம். அப்ப நம்ம யாரு அப்படின்னு நம்ம அடையாளப்படுத்திக்கிறோம், அதுக்கு ஏற்றாற் போல இன்பமும் துன்பமும் வரும். நம்ம ஒரிஜினலி நம்ம ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது, இந்தியனும் கிடையாது, பாகிஸ்தானும் கிடையாது, ஹிந்துவும் கிடையாது, முஸ்லிமும் கிடையாது. நம்ம பகவானோட குழந்தைகள். நம்ம எல்லாருமே பகவானோட குழந்தைகள். இந்த புத்தி நம்மளுக்கு இல்லாததுனாலதான், இந்த உணர்வுல நம்ம இல்லாததுனாலதான் இன்பமும் துன்பமும் வருகிறது. அது வந்து இந்த உடலை வைத்து அது வந்து அனுபவிக்கிறது. அப்ப அந்த உடல்னு சொன்னா பூமி, ரப்போ, நலவாயு, கம்மனோ, புத்தி, இந்த எல்லாத்தாலையும் அது வந்து அனுபவிக்கும். It will feel the pain. பாடியால, மனசால, எல்லாத்தாலையும் பெயினோ சுகமோ அனுபவிக்கிறது. சோ நீங்க கான்சியஸ், உங்க உணர்வு எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்துதான். சரிங்களா? இப்போ நீங்க ஆசையா நாய் ஒண்ணு வளர்க்குறீங்க, இது என்னோட நாய் அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்ப ரோட்ல அது எங்கேயா போகும்போது கார்ல அடிபட்டுருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ரொம்ப சேட் ஆயிட்டுறீங்க. ஆனா அது மாதிரி எத்தனையோ நாய்கள் அடிபட்டு இருக்குது, ஆனா அதுக்கெல்லாம் சேட் ஆகலையா? இந்த நாய் என்னோட நாய் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது உங்களுக்கு வருத்தம் வருகிறது. சோ எதெல்லாம் நானுன்னு நிறைய சேர்த்து வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு போல உங்களுக்கு துன்பம்
எந்த அளவுக்கு நான் பகவானோட சேவகன், பகவானோட நித்திய அங்கம், நான் இந்த ஊர்க்காரனே கிடையாது, நான் இந்தியனும் கிடையாது, நான் பாகிஸ்தானும் கிடையாது, நான் இந்த ஜாதிக்காரனும் கிடையாது, அந்த ஜாதிக்காரனும் கிடையாது, நான் பகவானோட சேவகன், என்னோட சொந்த ஊரு வைகுண்டம் கோலோகம் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உங்களுக்கு துன்பம் பாதிக்காது. இப்போதைக்கு இதை மட்டும் வச்சுக்கோங்க. ஓகே லட்சுமி மாதாஜி? ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா. தேங்க் யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. மூத்த பக்தர் அத்துலை மாதாஜி ஏதோ சொல்ல வராங்க, கேட்போம். இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மத்த வெளியில ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்குன்னா, இதெல்லாம் கலிகாலம் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா போயிடுறேன். அதே விஷயம், அதே கண்டென்ட் நம்ம வீட்டுக்குள்ள நடக்கும்போது அப்படி உள்ளுக்குள்ள இருந்து அப்படி பொங்குது, அப்படி ஆத்திரமோ கோவமோ, ஏன் பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே. எரிமலை எப்படி வெடிக்கும். ஆனா இத வெளியில வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப அசால்ட்டா எடுத்துக்கிறேன். பட் நான் எனக்குன்னு ஒரு விஷயம், என் பொண்ணு அதே விஷயத்த நான் பண்றா அப்படிங்கும்போது, அந்த வயசு நானும் கிராஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே பண்ணிருக்கேன். பட் அதே விஷயத்த அதே விஷயத்த எங்க வீட்டுக்குள்ள நடக்குது அப்படிங்கும்போது, அது பிகாஸ் ஆஃப் தட் அட்டாச்மெண்ட். அது இன்னைக்கு ஒரு 3 என்னோட பொண்ணுன்னு நினைக்கிறதுனால யூ கெட் எமோஷனல். எஸ். அது 3 நாளா நான் ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரணும்னு ட்ரை பண்றேன். அதுதான் பிரபு, இப்ப மேம் சொன்னதுலதான் நானும் இது பண்றேன். அதாவது இப்ப அவங்க பொங்கி என் வீட்டுல நடக்கும்போது அது எனக்கு வேதனை தாங்க முடியல. அந்த இடத்துல என் மனசு வேதனை தாங்க முடியலையா, என் ஆத்மாவுக்கு வேதனை தாங்க முடியலையா அப்படின்ற கொஸ்டின் மட்டும் ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருக்கும். தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? ஆக வேதனை இருக்குது, அது ஆத்மா பண்றதுக்கு என்ன இருக்கும்? சரி, ஆத்மா இந்த விஷயத்தை எப்படி அனுபவிக்குதுன்னா உடம்ப வச்சுதான் அனுபவிக்குது. கரெக்ட் இல்லையா? உடம்பு இல்லாமல் அனுபவிக்க முடியாது, உடம்பை வைத்துதான் அது அனுபவிக்குது. சரிங்களா? இப்ப ஆத்மா இல்லைன்னா இப்ப உடம்புக்கு நீங்க ஒரு 10 சங்கிலி 10 பவுன் நகை வாங்கி போடுங்க, அது சந்தோஷமா இருக்குமா? இருக்க போறதில்ல. அது ஆத்மா இருக்கணும். கரெக்டா? இப்ப ஆத்மா மட்டும் இருக்கு, உடம்பு இல்லைன்னா அதால அந்த 10 பவுனை போடவே முடியாது கழுத்து மேல. கரெக்டா? அதுக்கு கழுத்தே கிடையாது. சோ ஆத்மா உடலை வைத்து சுகமும் துக்கத்தையும் அனுபவிக்கணும். சரிங்களா? ஓகே பிரபு, தேங்க்யூ சோ மச் பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஓகே, என்ன திருப்பி கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வரேன். பாய். பிரபு என்னமோ போட்டிருக்காரு, நோ யுவர் பிக்கஸ்ட் எனிமி பார்ட் 1. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, நோ யுவர் பிக்கஸ்ட் எனிமி பார்ட் 1 போட்டிருக்காங்க, என்ன மாதாஜி அது? எங்க பிரபு? குரூப்ல வந்திருக்கு. இன்னையோட இன்னைக்கு கிளாஸ் கண்டினியூ இருக்கா? ஆமா பிரபுஜி, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டா தான் இன்னைக்கு இந்த கொஸ்டின் பார்த்திருக்கோம், நாளைக்கு இதோட ஆன்சர் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? ஸோ ஐ திங்க் என்னோட கிளாஸோட இது ஃபர்ஸ்ட் பார்ட், நாளைக்கு இதோட ஜாயிண்டா கண்டினியூஷன் மாதிரி நாளைக்கு செகண்ட். ஓகே ஓகே ப்ரோ. மாதாஜி ஹரே கிருஷ்ணா ப்ரோ. விவிதா மாதாஜி, நம்ம அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாமா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் மாதாஜி, பண்ணிடுறீங்களா? எஸ் மாதாஜி. இன்னைக்கு நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், நாளைக்கு சண்டே. ஸோ 12:30 மணிக்கு ஜபம். அதாவது நம்ம இன்னைக்கு நிறைய பேர் சாண்டிங் நான் இந்த மாதிரி தப்பா பண்றேன், அதாவது டிவி பார்த்துக்கிட்டே பண்றோம், கான்சென்ட்ரேஷன் எல்லாம் பண்றோம், அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லணும், ஷேர் பண்ணோம். ஸோ நாளைக்கு சாண்டிங் பத்தி, அதோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் அதை எப்படி பண்ணணும் இதெல்லாம் பத்தி நாளைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க போறாங்க 12:30க்கு. எஸ், அவ்வளவுதான். எனிதிங் எல்ஸ் மாதாஜி? அவ்வளவுதான் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எஸ் அது மாதாஜி. ரெக்கார்டிங் போடுவீங்களா மாதாஜி? நான் நாளைக்கு கலந்துக்க முடியாது. கண்டிப்பா மாதாஜி, எல்லா கிளாஸோட ரெக்கார்டிங்குமே இருக்கும், அது யூடியூப்லயும் போடுவாங்க மாதாஜி, அதுக்கு லிங்க்கும் குரூப்ல அனுப்பிச்சிடுவாங்க. சரிங்க மாதாஜி. காலையில அட்டன் பண்ணுவேன், மதியம் தான் அட்டன் பண்ண முடியாது. சரிங்க சரி மாதாஜி. சரி, ஓகே மாதாஜி. ஓகே, வெரி குட். ஸோ நம்ம இப்போ ஸ்லோகத்துக்கு போகலாம். எல்லாருக்கும் ஸ்லோகம் தெரியும்.